என்னோடு கூட ஒரு வேத வசனத்தை வாசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 14வது வசனம். புக் ஆஃப் ஜெரேமியா சாப்டர் 31 verse 14. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் ஒவ்வொரு மாதமும் நமக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார். அந்த வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த வார்த்தைகள் நடக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். 9வது வசனம் வாசிங்க. பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. யாக்கோபு தேவனை பார்த்து சொன்னார், என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே. தட் மீன்ஸ் I am that I am என்று சொன்னார்ல ஆண்டவர். அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் உயிரோடு இருக்கிறீர். ஆபிரகாமோடு கூட இருந்தீர், ஈசாக்கோடு கூட இருந்தீர், இப்போ என் கூட நீங்க என்ன செய்றீங்க? இருக்கிறீர். ஆண்டவரே எனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தாவே. எப்படி ஜெபிக்கிறார் பார். நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க. உங்க பிள்ளைங்க கேட்குறாங்கல்ல, சொன்னீங்கல்ல கிறிஸ்மஸ்க்கு இதை எடுத்து தரேன்னு, சொன்னீங்கல்ல ஸ்கூலுக்கு போகும்போது புது பேக் வாங்கி தரேன்னு, இப்போ பழைய பேக்கை கொண்டு போன்னு சொல்றீங்க. கேட்குறாங்களா? சண்டை நடக்குது. அதே யூனிஃபார்ம்லாம் போட்டு போக மாட்டேன், எனக்கு புதுசாக இருந்தால் தான் போவேன். பிள்ளைங்க சண்டை போடுறாங்களா? நடக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க? சொன்னீங்கல்ல நல்ல மார்க் எடுத்தால் புது யூனிஃபார்ம் சொன்னீங்கல்ல. சில வீடுகளில் யூனிஃபார்மு பேகுக்கு கூட கஷ்டம். சரியா? கொஞ்சம் கண்ணெல்லாம் நல்லா திறந்து அப்படிப்பட்ட குடும்பங்கள் இருந்தால் அப்படிப்பட்ட குடும்பங்களோட பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். நம்ம பிள்ளைங்களுக்கே 2000 ரூபாய்க்கு பேக் வாங்கக்கூடாது. வாங்குங்க. இன்னொரு பிள்ளைக்கு ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு பேகை வாங்கி கொடுங்க. கர்த்தர் நல்லவர். போன வருஷம் நம்ம மினிஸ்ட்ரி மூலமாக ஒரு ஸ்கூலுக்கு ஒரு 156 பேக்ஸ் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? உதவி செய்தார். சில நல்லுள்ளம் கொண்டவர்கள் அதற்கு உதவி செஞ்சாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த குழந்தைங்க அந்த பேகை வாங்கிட்டு சந்தோஷமாக அதை வாங்கிட்டு போகிறது கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம். அதனால் அந்த சந்தோஷத்தை யாரும் இழந்துடாதீங்க. இந்த ஸ்கூல் ரீஓப்பனிங் டைமில் சில ஏழை குடும்பத்துக்கு யூனிஃபார்மு, பேகு, லஞ்ச் பாக்ஸு இதெல்லாம் வாங்கி கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, யாக்கோபு சொல்லுகிறார், நன்மை செய்திருக்கிற கர்த்தாவே. கீழே 12வது வசனத்தில், நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. அங்க சொல்லி இருக்கிற கர்த்தாவே, இங்க சொன்னீரே. தேவனுடைய வார்த்தைகளை பிடிச்சு அப்பா நீங்க சொன்னீங்களே, அப்பா நீங்க சொன்னீங்களே, அப்பா நீங்க சொன்னீங்களேன்னு நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் மெய்யாகவே உங்களுக்கு நன்மை செய்வார். நமக்கு இன்னைக்கு நேரம் அதிகமா இல்லை. ஆகவே இருக்கிற நேரத்தில் கர்த்தர் என் உள்ளத்தில் கொடுத்த செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மிக முக்கியமாக 3 காரியங்களை இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் மிகவும் நல்லவர். சொல்லுங்க, God is good. God is good. அவர் ஏன் நன்மை செய்கிறார்னா அவர் நல்லவர், அதனால நன்மை செய்வார். சர்ப்பம் நல்லதா? பாம்பு நல்லதுங்களா? பாம்பே நீ எவ்வளவு அழகா இருக்கிறாய், நீ வளவளவென்று இருக்கிறாய்னு யாருன்னா போய் பாம்பு எடுத்து கையில் சுத்திப்பீங்களா? ஐயோயோ, பாம்பை பார்த்தாலே என்ன செய்யும்? படையும் நடுங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாம்பை பார்த்தா ஏன் பயப்படுறோம்? அதுக்கு என்ன இருக்குது? பாய்சன். அதுக்கு நன்மை செய்யவே தெரியாது, கடிச்சா அவ்வளோதான், சாப்டர் க்ளோஸ்ட். ஆனால் ஆண்டவர் நல்லவர், அவர்கிட்ட ஒரு தீமையும் கிடையாது. அப்போ நம்ம அந்த ஆண்டவரை நல்லவரா பார்க்க பழகணும். சொல்லுங்க, ஆண்டவர் யாரு? நல்லவருங்க. அவரை கெட்டவரா பார்க்க வைக்கிறது யார் தெரியுமா? பிசாசு. என்ன உனக்கு நன்மையா செஞ்சாரு? என்ன இவ்வளோ ஜோம் பண்ற? உன் வீட்டில் நடக்கிறதெல்லாம் சண்டை, உன் வீட்டில் வரதெல்லாம் வியாதி, உன் பிள்ளைக்கு என்ன நல்ல வேலையா கிடைச்சது? நீ ஜோமணி என்னத்தை பார்த்த நிறுத்து அப்படிலாம் வீட்டில் சொன்னோம். ஆமா இல்லை, ஜோமணி என்ன பார்த்தோம் அப்படின்னு நீங்களும் ஆண்டவரே நீர் நல்லவரான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குது ஆண்டவரே, நீங்களே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க? இந்த சந்தேகத்தை எடுத்து போகணும். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், என் ஆண்டவர் நல்லவர், என் இயேசு நல்லவர். அவர் நல்லவரா இருக்கிறதுனால தான் அவர் கொடுக்கறதெல்லாம் நல்லதா இருக்குது. வானத்தை படைத்தார், அவர் நல்லவர். பூமியை படைத்தார், அவர் நல்லவர். காற்றை படைத்தார், நாம் சுவாசிக்க அவர் நல்லவர். இல்லை, நட்சத்திரங்களை படைத்தார், நல்லவர். சுடர்களை படைத்தார், நல்லவர். நம்ம வாழ்றதுக்கு இந்த ஒரு பூமியை நமக்கு கம்ஃபர்டபுளாக படைத்தார், அவர் நல்லவர்.
எவ்வளவோ நன்மைகளை நமக்கு செய்கிற ஒரு தேவனை தான் நீங்களும் நானும் தொழுது கொள்கிறோம். ஸோ ஆண்டவர் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்னவர் யாரு அப்படின்னு முதல்ல தெரியணும். சொல்லுங்க, கர்த்தர் மிகவும் நல்லவர். இதுதான் இன்னைக்கு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி. ஆண்டவர் நல்லவர்னு பல வசனம் சொல்லுது. என் செய்திக்கு வரும்போது நீங்க நோட்டு கொண்டு வரணும், எழுத வேண்டும். சங்கீதம் 106:1 படிங்க. அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். அவர் கெட்டவர் கிடையாது, அவர் ரொம்ப 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 நல்லவர். 105 கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 107:1 கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் நல்லவர். 118:29 கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 136:1 கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். சரி, இந்த வசனம் எல்லாம் என்ன சொல்லுது சொல்லுங்க. இங்க வரீங்கன்னா கற்றுக்கொள்ள வர வேண்டும். எதுக்கு வரணும்? ஏதோ கேட்டுட்டு பரவசமா போயிடக்கூடாது, கற்றுக்கொள்ள வேண்டும். யூ ஷுட் லேர்ன், யூ ஷுட் நோ. உங்க கண்களெல்லாம் திறக்கிறதுக்கு தான் இங்க சத்தியத்தை போதிக்கிறோம். இங்க கட்டுக்கதைகளை நாங்கள் போதிக்கிறது அல்ல, நாங்கள் சத்தியத்தை போதிக்கிறோம், வசனத்தை போதிக்கிறோம். வசனம் உங்கள் விசுவாசத்தை என்ன செய்யும்? பலப்படுத்தும். அப்போ வசனம் சொல்லுது கர்த்தர் நல்லவர். பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 136 சங்கீதத்தில் ரொம்ப ஆண்டவரை துதிக்கிறாங்க, அவர் நல்லவர்னு. என்னெல்லாம் சொல்லி துதிக்கிறாங்க தெரியுமா? வாசிங்க, முதல் வசனம் வாசிங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். கையில பென் வச்சிருக்கிறீங்களா? நான் சொல்றதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிட்டே வரணும். கிளாஸ்ல மட்டுமல்ல, இங்கேயும் நீங்க அண்டர்லைன் பண்ணணும். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதாவது ஒரு நாளும் அந்த கிருபை உங்களை விட்டு போகவே போகாது. அன்ஃபெயிலிங் கிரேஸ், அது ஒரு நாள் உங்களை விட்டு போகாது. இஸ்ரவேலர் எவ்வளவு துரோகம் பண்ணாலும் ஆண்டவரே இறங்குங்கன்னா உடனே கிருபை கொடுத்துருவார். அதுதான் ஆண்டவர், அவர் நல்லவர். சரி, அடுத்த வசனம் 2, 3 எல்லாம் அப்படி சொல்லுது. 4வது வசனம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை, அப்படியே அண்டர்லைன் பண்ணுங்க, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் ஏன் தெரியுமா நல்லவர்? யாருடைய துணையும் உதவி இல்லாம அவர் மட்டும் உங்களுக்கு உதவி செய்கிறவர். சொல்லுங்க, ஒருவராய் பெரிய அதிசயங்களை எனக்கு செய்கிறவர். அவர் எனக்கு செய்வார், அவருக்கு யார் துணையும் தேவையில்லைங்க. கர்த்தருடைய ரெக்கமெண்டேஷன் இருந்தா போதும், உனக்கு அற்புதம் நடக்கும். ஒருவராய் பெரிய அதிசயங்களை. சரி, அடுத்த வசனம், வானங்களை ஞானமாய் உண்டாக்கி. வானங்களை எப்படி உண்டாக்குனாரா? ஞானமா உண்டாக்குனாரு. அதாவது வானம் இவ்வளவு உயரத்துல வைக்கல, நம்ம எல்லாம் மூச்சு திணறி செத்துருவோம். வானத்தை அவ்வளோ உயரத்துல வச்சாரு. அதுல அவ்வளோ சூரிய நட்சத்திர சந்திரங்கள், கேலக்சி, மில்கிவே, இதெல்லாம் மனுஷ அறிவுக்கு என்ன செய்யாது? எட்டவே எட்டாது. ஒன்னோட ஒன்று மோதாம அது தன் பாதையில போகுதே. இந்த ஞானமுள்ள தேவன் படைத்தவர் நல்லவர். ஹல்லேலூயா. சரி, அதுக்கு அடுத்து 6வது, தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை. பூமியை என்ன செஞ்சாராம்? பரப்புனாராம். எதுக்கு மேல பரப்புனாரு? முதல்ல தண்ணி தனியா பூமி தனியா தான் இருந்துச்சு. அப்புறம் நோவாவின் காலத்துல எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? உடஞ்சிச்சு. பரப்புனாராம். எதுக்கு? தான் பிள்ளைங்க நல்லா வாழணும் அப்படின்ட்டு. சரி, 7வது வசனம் பெரிய சுடர்கள். 8வது வசனம் பகலில் ஆள சூரியன். 9 அப்படி அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வரணும். 9வது வசனம் இரவில் ஆள சந்திரன். 10வது வசனம் எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவர். அதாவது விரோதமா இருந்தவர்கள் வாழ்க்கையில நீதி செஞ்சார். இன்னைக்கு அதனாலதான் நீங்க தலை நிமிர்ந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க சண்டை போட முடியாது, நீங்க போய் நீதியை கேட்க முடியாது. ஆனா ஆண்டவரே நீதி செலுத்தினார் சில இடத்துல. ஹல்லேலூயா சொல்லுங்க, அவர் நல்லவர். சரி, அதை அடுத்து அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலரை புறப்பட பண்ணினார். 430 வருஷம் அடிமைகளா இருந்தாங்க. ஆனா 430வது வருஷத்துல ஆண்டவர் என்ன செஞ்சாரு? விடுதலை கொடுத்தார். சொல்லுங்க, விடுதலை தந்தவர் நல்லவர், விடுதலை தந்தவர் நல்லவர். அதை அடுத்த வசனம் சொல்லுது, பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினால் சாதாரணமா செய்யல, செங்கடலை பிளந்து ஜனங்களை என்ன செஞ்சாரு? நடத்தினார். 13 சிவந்த சமுத்திரத்தை பிரித்தார். 14 அதன் நடுவே கடந்து போக பண்ணினார். செங்கடல் பிளந்து நடுவில் நடக்கும்போது தண்ணி சேர்ந்து இருந்துச்சுன்னா என்ன ஆயிருந்திருக்கோம் சொல்லுங்க? முழு இஸ்ரவேல் கோத்திரமும் எங்க அழிஞ்சிருக்கோம்? ஆண்டவர் அப்படி செய்யலை. நீங்க அழியலை, இது வரைக்கும் நீங்க இன்னும் உயிரோடு இருக்கிறீங்க.
உங்க குடும்பம் இன்னும் இருக்குது. எவ்வளோ பேர் உங்களை அழிக்க நினைச்சாங்க, நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க, உங்களுக்கு விரோதமா செய்வன வச்சாங்க, மந்திரவாதம் வச்சாங்க, பழி சொன்னாங்க, அவதூறு பேசினாங்க. ஆனா ஆண்டவர் கடந்து போக பண்ணினார். ஹல்லேலூயா. நீங்க அதெல்லாம் கடந்து வரும்படி கர்த்தர் செய்தார். அவர் நல்லவர். அதை அடுத்து பார்வோனியும் அவன் சேனையும் உள்ள என்ன செஞ்சிட்டாரு? உங்களை கவிழ்த்து போடல, எதிரியை கவிழ்த்து போட்டார். அதை அடுத்து தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் எத்தனை வருஷம் நடத்தினாரு சொல்லுங்க? எத்தனை வருஷம்? இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா, இதை பிரசங்கம் பண்ணவா வந்தீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. கர்த்தருடைய நன்மைகளை நினைக்க வந்தோம். 40 வருஷம் நடத்தினாரு. 40 வருஷம் மன்னா, 40 வருஷம் தண்ணீர், 40 வருஷம் வஸ்திரம் பழசாகல, 40 வருஷம் செருப்பு தேயல. நமக்கு வாங்கினா 6 மாசத்துக்கு கூட இருக்க மாட்டேங்கல. அதுக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு போட்டு வாங்கணும். சும்மா அழகா இருக்குதுன்னு போய் 300 ரூபாய்க்கு செருப்பு வாங்கினா 30 நாளைக்கு கூட வராது. கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா போட்டு நல்ல செருப்பு வாங்கினா அது என்ன இருக்கும்? ரொம்ப நாள் இருக்கும். ஆனா கூட இந்த ஆண்டவர் ஆசீர்வதிச்சப்போ எத்தனை வருஷம் இருந்துச்சு? ஓ காட், இது என்னப்பா இது? 40 வருஷம். குழந்தை வளர்ந்துருக்கும், செருப்பு பழசா போகலைன்னா செருப்பும் வளர்ந்துச்சு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. நமக்கு 6வது மாசம் என்னடா இது, இப்பத்தானடா பேண்ட்டை தைச்சேன், அதுக்குள்ள கணுக்காலுக்கு மேலே ஏறிட்டு இப்பத்தானே ஸ்கர்ட் தைச்சு கொடுத்தேன், அதுக்கு மேலே முட்டுக்கு மேலே ஏறிட்டுன்னு திட்டாதீங்க. அது வளர்றதுக்காக சந்தோஷப்படுங்க. அப்படிதானே? அது வளருது. அப்புறம் ஃபுல் பேண்ட்டு முக்கா பேண்ட் ஆகுது ஸ்கூலுக்கு போகும்போது. இதெல்லாம் ஒரு வளர்ச்சி. அங்கே அப்படிலாம் நடக்கலை. பிள்ளைங்களுடைய ட்ரெஸ்ஸு வளர வளர ட்ரெஸ்ஸு வளருது, வளர வளர செருப்பு வளருது. ஆண்டவர் அற்புதங்களின் தேவன். 40 வருஷம் வனாந்திரத்தில் நடத்தினார். உங்கள் வாழ்க்கையில் கூட எத்தனையோ வனாந்திரமான நேரங்கள், சாப்பாட்டுக்கு இல்லாத நேரம், வெளியே சொல்ல முடியாத அவமானங்கள், செலவழிக்க கையில் பணம் இல்லாத நேரம், இதெல்லாம் வனாந்திரத்தின் நாட்கள். கர்த்தர் நடத்தினார். ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். அதை அடுத்து எல்லா ராஜாக்களையும் அழிக்கிறார். 17, 18, 19, 20 இதெல்லாம் செஞ்சுட்டு 21ல அவர்கள் தேசத்தை சுதந்திரமாய் தந்தவரை, ஏன் தெரியுமா? வாக்கு பண்ணார்ல, சொன்னீரே அப்படின்னு யாக்கோபு சொன்னாரு. அதே மாதிரி சொன்னவர் என்ன செஞ்சிட்டாரு? செஞ்சிட்டாரு. தேசத்தை சுதந்திரமாய் தந்தார். உங்க வாழ்க்கையில கடந்த நாட்கள்ல நிறைய காரியத்தை தருவேன்னு சொன்னாரு. எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கிறீங்க. ஆனா இப்ப இருக்கிற ஒரு தேவை தான் இப்ப கண்ணுக்கு முன்னாடி பெருசா இருக்குது. அப்படி 70 mm போட்டு அதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லை, ஆண்டவரே நீர் பெரியவரப்பா, எனக்கு எவ்வளோ நன்மைகளை செஞ்சீங்க. சரி, அதை அடுத்து தேசத்தை தந்தார். தாசனாகி இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக தந்தார். எல்லாரும் 23 வாசிங்க. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நான் எப்பவுமே நினைப்பேன், எங்க தாத்தா வீடு ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல கொஞ்சம் வீடு தான். எப்பாவது ஒரு முறை இப்போ அங்கே தாத்தாவும் இல்லை, பாட்டி இல்லை, ஆனால் பெரியம்மா குடும்பங்கள்லாம் இருக்கிறாங்க. போகும்போது யோசிப்பேன், ஆண்டவரே இந்த கிராமத்தில் இருந்தால் என்ன நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? ஜஸ்ட் அல்ல ஃபியூ ஸ்ட்ரீட்ஸ் தான், அதுதான் அந்த கிராமம். இங்கே இருந்தாப்பா என்ன தேர்ந்தெடுத்தீங்க? எவ்வளோ தாழ்மை. அதே போல் தான் அப்பா தாத்தா ஊர், ஒரு சின்ன ஊர். எங்கள் அம்மா முதல் டீச்சர் அவங்க ஊரில், எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அவங்க ஊரில். கர்த்தர் அப்போவே தேர்ந்தெடுத்து அவங்கள படிக்க வச்சார். அவங்க படித்ததுனால எங்களை நல்லா படிக்கணும்னு நினச்சி எங்கள் பெற்றோர் எங்களை படிக்க வச்சாங்க. இதெல்லாம் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தார். இதெல்லாம் மறக்கவே கூடாது. அவ்வளோ நல்லவர்ப்பா. என் முற்பிதாக்கள்லாம் உங்களை அறியவே இல்லை. என் குடும்பத்தில் என்னதான் ஆண்டவர் முதல்ல தெரிந்தெடுத்தேன். இன்னைக்கு யோசிச்சு பார்க்குறீங்க, எதான் ஆண்டவரை பார்த்து என்னை தெரிந்தெடுத்தீங்க? எதை பார்த்துப்பா என்னை ரட்சித்தீங்க? இன்னைக்கு உங்களை நினைத்த ஆண்டவரை துதிக்கணும். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை சேர்த்து வாசிங்க. கடைசி 3 வசனங்களை. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்சதேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் நல்லவரா இருக்க போய்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி ஒரு பாட்டை எழுதி வச்சு தங்களை நடத்தின தேவன் என்ன செஞ்சாங்க? ஸ்தோத்தரித்தாங்க. சரி, ஆண்டவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கொஞ்சம் பேருக்கு சந்தேகம் வந்துருச்சு. புதிய ஏற்பாட்டில் யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படிங்க. ஜான் சாப்டர் 7 verse 12. ஜனங்களுக்குள்ளே யாரை குறித்து? ஆண்டவர் இயேசுவை குறித்து முறுமுறுப்பு உண்டாயிற்று. சிலர் அவர் நல்லவர் என்றார்கள். சிலர் அப்படி அல்ல, அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று. யாரை பத்தி சொன்னாங்க? சிலர் இயேசு நல்லவர்ங்கறாங்க,
சிலர் என்ன அப்படியெல்லாம் கிடையாதுங்க, அவர் ஜனங்களை வஞ்சிக்கிறவர். இன்னைக்கும் சிலர் தான் இயேசுவை நல்லவர்னு சொல்றாங்க. சிலர் இயேசுவை நல்லவர்னு சொல்ற, அவரை பின்பற்றி எனக்கு ஒன்றும் நடக்கலை இல்லை. சிலர் நல்லவர் என்றார்கள், சிலர் அவர் ஜனங்களை வஞ்சிக்கிறவர் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆனா அப்போஸ்தலர் நடபடிகளில் அவரை குறித்து அற்புதமா ஒரு வசனம் சொல்லுது. வாசிங்க 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அவர் எல்லாருக்கும் நன்மை செய்தார், எல்லாருக்கும் நன்மை செய்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திருந்தார். யாரையாவது போயிட்டு நீ போயிட்டு நாளைக்கு வான்னு இயேசு சொன்னாரா? எங்கன்னா பைபிள்ல இருக்கா? நீ போயிட்டு நாளைக்கு வா, உன்னை பரிசுத்தப்படுத்திட்டு வா? இல்லை. அவர் நல்லவரா இருந்தனால இனிமே உன்னை சந்திப்பனோ சந்திக்க மாட்டனோ இப்பவே கொடுத்துருவோம் நன்மையை அப்படின்னு கொடுக்குறாரு. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒவ்வொரு உபவாச ஜபத்துக்கும் நீங்க வரும்போது ஒரு எதிர்பார்ப்போடு கூட வரணும், ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வரணும். காட், நான் இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறேன் ஜீசஸ், எனக்கு இன்னைக்கு நீங்க நன்மை செய்யுங்க ஜீசஸ்ன்னு சொல்லி ஜீசஸை நீங்க எதிர்பார்த்து வந்தா வசனம் சொல்லுது, அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறார். உங்களுக்கு நன்மையும் செய்வார், உங்களை குணமாக்கவும் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை அநேகர் நல்லவர் என்றார்கள், சிலர் கெட்டவர் என்றார்கள், வஞ்சிக்கிறவர் என்றார்கள். ஆனால் நமக்கோ அவர் நல்லவர் என்று தெரியும். ஆகவே நீங்க நன்மைகளை எதிர்பார்க்கலாம். நல்லவரே அப்படி சொல்லணும் ஆண்டவர். நல்லவரே, ஃபாதர் நிறைய பாடி வச்சிருக்கிறாங்கல்ல, வல்லவரே நல்லவரே, எத்தனை இடத்துல இருக்குது. நல்லவரேன்னு உங்க ஜெபத்தை துவங்குங்க, நல்லவர் நன்மைகளை செய்வார். சரி, ஆண்டவர் யாருக்கு நன்மை செய்வார்? வீதியில போகிற எல்லாத்துக்கும் நன்மை செய்வாரா? செஞ்சிருக்கிறார். ஏன்னா யாருக்குமே சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை. உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் அவர் தான் ஆகாரம் கொடுக்குறாரு, தண்ணி அவர் தான் கொடுக்குறாரு, சாப்பிட எல்லாமே அவர் தான் தருகிறார். ஆனால் சில விசேஷ ஜனங்களுக்கு ஆண்டவர் விசேஷ நன்மைகளை செய்கிறாராம். வாசிக்கலாம், சங்கீதம் 34:8 வாசிங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சரி, யாருக்கு அவர் நல்லவர் தெரியுமா? அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர். எத்தனை பேர் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறீங்க? நான் இந்த காரியத்தை ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு மட்டும் அல்ல, ஆண்டவரே நான் உங்களை நம்புற மகள், ஆண்டவரே நான் உங்க மேல நம்பிக்கையா இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து நீங்க டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு தடவை நன்மையை பெற்றுக்கொண்டா திரும்ப பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். அப்படி என்றால் யாருக்கு நல்லவர் என்றால் அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் நல்லவர். சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன்ப்பா, நீர் எனக்கு நல்லவரப்பா. நேரலையில் பார்க்கிறவங்க சொல்லுங்க, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே, எனக்கு நீர் நல்லவர், என்னை வஞ்சிக்க மாட்டீர் ஆண்டவரே, மற்றவங்க சொன்னமாய் நான் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு நன்மை செய்வீர்கள். சரி, புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25 இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். புலம்பல் 3:25. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். எப்படியா? தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். இப்படிலாம் பைபிள்ல வசனம் இருக்கு பாரு. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை, அப்படின்னா அதிகாலையில போய் காத்திருக்கிறீங்களே, அதிகாலையில போய் கர்த்தரை தேடுறீங்களே, உங்களுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஆண்டவருக்கு காத்திருக்கிறேன், நான் ஆண்டவரை தேடுறேன், என் தேவன் எனக்கு நல்லவராயிருப்பார். சரி, அவர் தம்மை நம்புகிறவர்களுக்கு நல்லவர், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிறவர்களுக்கும் நல்லவர். சங்கீதம் 125:4. கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். எப்படியா? நல்லவர்கள். நீங்க கெட்டவங்க தான், ஆனா கெட்டவங்களாவே இருக்கக்கூடாது. நம்ம நல்லவங்களா எப்போ மாறுறோம்னா இயேசுவின் ரத்தம் நம்மளை கழுவும் போது நம்ம நல்லவங்களா மாறுறோம். ஸோ நீதிமான்களுக்கும் அப்படி நான் சொல்ல விரும்புகிறேன். நீதிமான்களுக்கும், அடுத்து வாசிமா, இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் அவர் நல்லவர். இப்ப சொல்லுங்க, தம்மை நம்புகிறவர்களுக்கு நல்லவர், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நல்லவர், தம்மை தேடுகிறவர்களுக்கு நல்லவர், இருதயத்தில் செம்மையானவர்களுக்கு நல்லவர். சங்கீதம் 73:1 வாசியுங்கள். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஹார்ட் சுத்தமா இருக்கணும்.
நீங்க சுத்தம் இல்லாம வாழ்ந்துகிட்டு ஆண்டவரை கெட்டவர்னு சொல்லக்கூடாது. மனம் போல வாழ்ந்துகிட்டு இயேசு எனக்கு நன்மை செய்யலன்னு சொல்லக்கூடாது. சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் எப்படித்தான் இருக்கிறாரு? நல்லவராகவே இருக்கிறார். சங்கீதம் 86:5 வாசியுங்கள். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி. இருதயத்துல சுத்தம் இல்லைன்னா கூட வந்து நின்று கேட்டா கழுவுகிறார், சுத்திகரிக்கிறார், சுத்தமாக்கிறாரு. அப்போ சுத்தமான பிறகு நமக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? சரி, இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். என்னெல்லாம் சொல்லி கொடுத்த இயேசு யாருக்கெல்லாம் நல்லவர்? தம்மை நம்புகிறவர்களுக்கு நல்லவர், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிறவர்களுக்கும் நல்லவர், இருதயத்துல செம்மையானவர்களுக்கும் சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கும் நல்லவர், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் டி மைனர் யாவருக்கும் நல்லவர். ஜெபத்தை துவங்கும் போதே ஏசப்பா நீங்க நல்லவர் அப்படி சொல்லி துவங்கணும். சரியா? ஆண்டவரே நீங்க நல்லவர்ப்பா, இது நன்மையின் மாதம்ப்பா, இதை சொல்லி 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 நீங்க ஜெபத்தை துவங்கணும். நல்லவர் 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 இயேசு நல்லவர், நாங்கள் எங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர், நாங்கள் எங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். உண்மை தெய்வம் இவர், உலகை ரட்சிப்பவர், நன்மை செய்த இவர், நாடெங்கும் சுற்றியவர், நானிலத்தோர்க்கு நன்மைகள் செய்த நல்லவர், நானிலத்தோர்க்கு நன்மைகள் செய்த நல்லவர். இயேசு நல்லவர், 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 இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர், நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர், நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு நல்லவர், என் ஆண்டவர் நல்லவர். இந்த உண்மை மனசுல பதிஞ்சிடணும். வாழ்க்கையில நல்லது நடக்கலைங்கிறதுக்காக இயேசு தீமை செய்கிறவர் அப்படின்னு நினைக்க கூடாது. சரியா? அப்போ நல்லது நடக்கலைன்னா ஒன்று புரிஞ்சுக்கணும், நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறார். சொல்லுங்க, நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறார். எடுத்துக்கொள்ளலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்திலே அற்புதமான வசனம் சொல்லுகிறது. வாசியுங்கள் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். சொல்லுங்க, அந்த சகலத்துல 1% கூட தீமை கிடையாது. உங்க வாழ்க்கையில கடந்த நாட்களில் ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு நஷ்டம், ஒரு மரணம், ஒரு இழப்பு, ஏதோ ஒண்ணு நடந்துச்சு. சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அவர் நன்மைக்கு ஏதுவாக தான் நடத்துவார். எல்லா நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவார். நல்லவர் நன்மைகள் செய்வார், இல்லை என்றால் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவார். சரி, ரெண்டாவதாக இந்த ஆண்டவர் என்ன நன்மைகளை நமக்கு செய்யறாரு அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? சரி, ஒரு வசனம் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 105 வாசியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நல்லவர் என்ன கொடுப்பாரா? கிருபை, உண்மை. சொல்லுங்க, என்ன கொடுக்கிறாரு? அவருடைய கிருபை, அவருடைய உண்மை. நல்லவர் கிருபையை தருகிறார்.
தருகிறார். கிருபை என்பது தகுதி இல்லாதவர்களுக்கு பாராட்டுகிற ஒரு ஈவு. யாருக்கு கொடுக்கிற ஈவு? தகுதியே கிடையாது, அன்வர்தி, அவங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஈவுக்கு பேர் தான் கிருபை. அவர் நல்லவரா இருக்கிறதுனால நம்மளெல்லாம் கிருபையா ரட்சித்தார். அது தெரியுமா? ரோமர் 5:7 அழகாய் சொல்லுகிறது, ஒருவேளை நல்லவருக்காக ஒருவர் மரிக்கலாம், ஆனால் நாம் பாவிகளா இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்ம மேல் வைத்த தம்முடைய அன்பை என்ன செய்கிறார்? விளங்கப்பட. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? கிருபை. சொல்லுங்க, இதுக்கு பேர் என்னது? நல்லவர் கிருபையை தருகிறார். உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. கிருபையும் கொடுக்கிறாரு, உண்மையும் கொடுக்கிறார். நாகூம் 1:7 வாசிக்கலாம். நாகூம் 1:7 இந்த ஆண்டவர் என்ன நன்மையை செய்கிறார் என்று வேதம் சொல்லுது. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான. இந்த நல்லவர் ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? நம்மளை பாதுகாத்து கொள்ளுகிறார். எத்தனை நேரம் பைக்ல ஓடுனீங்க? எவ்வளோ நேரம் வண்டி ஸ்கிட் ஆச்சு? எவ்வளோ நேரம் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு? லாரிக்குள்ள போய் விழுந்திருக்கணும், ஆனா ஆண்டவர் அப்படி தட்டி விட்ட மாதிரி வெளியே தட்டி விட்டார். உங்க பைக் வேகமா போச்சு, உங்க கார் வேகமா போச்சு, 2 தடவை ட்விஸ்ட் ஆயிடுச்சு, ஆனா ஆண்டவர் நம்ம ஜீவன் என்ன செய்தார்? காத்துக்கொள்ளார். இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. பிள்ளைங்களை ஜெபம் பண்ணி வெளியே அனுப்புறோம். வீட்டிற்கு வருகிற வரைக்கும் நம்பிக்கை கிடையாது இந்த உலகத்துல, ஆனால் ஆண்டவர் காக்கிறவர். இந்த நல்லவர் நமக்கு அரணான கோட்டையா இருக்கிறாராம். சங்கீதம் 25:8 அற்புதமான ஒரு காரியத்தை சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவரும் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். ஒரு அம்மாவுக்கு அவங்க பிள்ளைக்கு 2 கோர்ஸ் படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு ஆசை. அப்பாவுக்கு அவர் அக்ரி டிபார்ட்மெண்ட்ல இருந்தனால பிள்ளை அக்ரிகல்ச்சர்ல மேலே வரணும்னு ஆசை. அம்மா டீச்சர். ஸோ ஆளாளுக்கு அவங்க ஆசைகளை யார்கிட்ட புகுத்துறாங்க? பிள்ளைங்கள்ட்ட புகுத்துறாங்க. ஸோ பிள்ளைக்கு என்ன ஆசை? எனக்கு என்னன்னே தெரியலையே, நீங்கள் அக்ரிங்கிறீங்க, அவர் டீச்சருங்கிறாரு, அது தகிக்குது. அப்போ அந்த பிள்ளை ஜெபம் பண்ணுச்சு, ஆண்டவரே எங்கள் அப்பா அக்ரியில் சேர சொல்கிறாரு, எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க? டீச்சராக போகணுன்னு சொல்கிறாங்க. இவ பைபிளை வாசிச்சுட்டு இருக்கும்போது அன்னைக்கு வாஸ்த வசனம், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மையை செய்வேன். போதுமா? அப்போ என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணுவா? அக்ரியா போவா? நல்ல போதகரே, சிம்பிள். காட் இஸ் அ சிம்பிள் காட். அவர் ரொம்ப எளிமையா உங்களோடு கூட பேசுகிறவர். சிம்பிளா உங்களுக்கு பதில் கொடுப்பார். வாழ்க்கையில என்ன பிரச்சனையோடு இருந்தாலும் என் கையில இருக்கிற இந்த புஸ்தகம் அற்புதமான புஸ்தகம் உங்க கேள்விகளுக்கு பதில் தரும், கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும். என்ன டெசிஷன் எடுக்க? டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்துருச்சு, நான் எஸ் சொல்லலாமா நோ சொல்லலாமா? குழம்பி போய் இருக்கிறீங்களா? வேதம் உன்னை வழி நடத்தும். கர்த்தர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று. அதுக்கும் மெஞ்சி ஒன்று நடந்துச்சுன்னா இங்கிருந்து கைடன்ஸ் வாங்கிக்கோ. என்னை தள்ளிட்டாரு, நான் என்ன பண்றதுன்னு கலங்குறியா மகளே? உனக்கும் இங்க வழி நடத்துதல் இருக்குது. ஒரு புருஷன் தள்ளினதுனால் இந்த உலகத்தில் நீ தள்ளப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு அவசியம் கிடையாது. God has beautiful plans for you. உனக்காக தெய்வீக திட்டங்களை வச்சிருக்கிறாரு. பொறுத்திரு, அவசரப்படாத, அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுக்காத, காத்திரு. கஷ்டம்தான், இந்த நாட்கள் ரொம்ப கஷ்டம், ஆனா கர்த்தர் உன்னை கையில் எடுப்பார், உன் கூட பேசுவார். வேதத்தில் கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. பெண்கள் மட்டும் இல்லை, எவ்வளவோ ஆண்கள் திகைச்சு போய் நிற்கிறீங்க, உங்களுக்கும் பேசுவார், வழி நடத்துகிறவர். பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். தேவன் தமது பார்வைக்கு நல்லவராய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். ஆண்டவர் ஞானம், அறிவு, இன்பத்தை அளிக்கிறாராம். சிலருக்கு வாழ்க்கையே சந்தோஷமா இல்லை. உண்மையா இப்ப கை தூக்க சொன்னா எல்லாருக்கும் என்னங்க இருக்குது வாழ்க்கையில, சந்தோஷப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் இன்பத்தை அளிக்கிற தேவனா. இது எப்படி இருக்குது உங்களுக்கு? இல்லை, கர்த்தர் இன்பமே தரல நினைக்கிறீங்க. ஒரு அழகான குழந்தையை கையில் எடுத்து அப்படி அந்த பட்டு போன்ற சருமத்தை அணைக்கும் போது இன்பமா இருந்துச்சா இல்லையா? கொஞ்சம் சத்தம் வரவே இல்லையே. ஐயோ, அது எவ்வளோ பெரிய இன்பம் தெரியுமா? ஆனால் நீங்கள் அதை இன்பமாக நினைக்க மாட்டேங்கிறீங்க. ஏதோ ஒரு கஷ்டம் இப்போ இருக்குதே. நோ, சின்ன சின்ன ஆசைகள். ஒரு தட்டில் சாப்பாட்டை போட்டு ஆசையாக சாப்பிட்றோமே, அது கூட ஒரு நன்மை.
அழகான ஒரு ட்ரெஸ்ஸை உடுத்திக்கிட்டு நல்லா இருக்கு டாடி அப்படி சொல்றீங்களே, அது கூட ஒரு சந்தோஷம். வாழ்க்கையில சின்ன சின்ன சந்தோஷங்களுக்கு தேவனுக்கு நன்றி சொல்ல பழகுங்க. ஆண்டவர் ஞானத்தை அளிக்கிறாரா, வேற என்ன அளிக்கிறாருமா? ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிற தேவனாயிருக்கிறார். சங்கீதம் 23 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை என்னைக்கோ செஞ்சார் அல்ல, நன்மை உன்னை தொடரும், ஒவ்வொரு நாளும் தொடரும், இந்த மாதம் முழுவதும் தொடரும், ஆயுள் முழுசும் தொடரும். நீ அந்த தேவனை தேடு. வாசிச்சோன்னா, தம்மை நம்புகிறவர்களுக்கு நல்லவர், தேடுகிறவர்களுக்கு நல்லவர், இருதயத்தில் செம்மையானவர்களுக்கு நல்லவர், சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு நல்லவர், தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நல்லவர். நீ ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி கேட்ட எல்லா நன்மைகளையும் அன்பு மகளே நீ நிச்சயம் பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது கர்த்தர் நல்லவர். இரண்டாவது நீங்கள் அறிய வேண்டியது கர்த்தர் நன்மை செய்கிறவர். என்ன செய்கிறவர்? என்னத்தை செய்கிறார்? கிருபை தருகிறார், உண்மை தருகிறார், கோட்டையாய் இருந்து காப்பாற்றுகிறார், வழி நடத்துகிறார், நன்மைகளை தருகிறார். சரி, இவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நாம் இன் டர்ன் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? நன்மைகளை வாங்கிட்டு தண்ணில் பெய்கிற மழையை குடித்து கொண்டு விதைத்தவனுக்கு பலனே கொடுக்காத ஒரு நிலம் எப்படி இருக்கும்? சலிச்சிருவார் அந்த ஆள், அந்த ஃபார்மர். ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்ய செய்ய நீங்க ஆண்டவருக்கு ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும். நான் என்ன சொன்னேன் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல இருந்து சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்ய செய்ய நீங்க ஆண்டவருக்கு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, கடைசியா ஆண்டவருக்காக நீங்க என்ன செஞ்சீங்க? ஒரு பாட்டு உண்டு, நான் இல்லை என் பலன், அது மாதிரி நீங்கள் நான் உண்டு என் வீடு உண்டு. நிறைய பேருக்கு நான் உண்டு, என் வீடு உண்டு, என் குடும்பம் உண்டு, என் பிள்ளைங்க உண்டு, வேற எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா பரலோகத்தில் பலனே கிடையாது. இன்னைக்கு சொல்கிறேன், கர்த்தர் ஒவ்வொரு நன்மையை கொடுக்க 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 பிறருக்கு நன்மை செஞ்சு கொண்டே இருக்கணும். நான் முதல் கிளினிக் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது பயம். எப்படி என்ன இன்டர்ன்ஷிப்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு கூட ஐயோ நம்ம கிளினிக்கில் ஏதாவது இன்ஜெக்ஷன் அலர்ஜி ஆயிருமோ அப்படிலாம் பயந்து ரொம்ப ஜோம் பண்ணி தான் கேஸ் எல்லாம் பார்ப்பேன். முதல் நான் வாங்கின ஃபீஸ் அந்நாட்களில் ஜஸ்ட் 5 rupees. அப்போ என் ஊரில் எல்லாரும் 50 rupees வாங்கிட்டு இருந்தாங்க, 30 rupees வாங்கிட்டு இருந்தாங்க. நான் எவ்வளோ வாங்கினேன்? எல்லாரும் சிரிச்சாங்க, என்ன டாக்டர் 5 ரூபா வாங்குறீங்கன்னு. பரவாயில்ல, அதில் பாதி பேஷண்ட்ஸ்க்கு அந்த காசு கூட இருக்காது, வீசிங்கில் வருவாங்க. அப்படியே அவங்கள வரதை பார்த்தாலே நமக்கு கவலையாக இருக்கும். உடனே இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அது ஒரு மெடிசன் எல்லாம் கொடுத்து இருக்கிற மெடிசன்லாம் தூக்கி கையில் கொடுத்துட்டு, டாக்டரம்மா கையில் காசு இல்லை ஓடி வந்துட்டேம்பாங்க. நீ கொடுத்தா தான் அனுப்புவேன்னா சொல்ல முடியும். இந்த காலத்தில் அப்படி செய்ய முடியுமா? கவுண்டரில் பே பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், உள்ளே போக முடியும். சரி போயிட்டு வாங்கன்னு அனுப்பிடுவேன். இது மாதிரி எவ்வளோ பேர் ஜெயராணி டாக்டர்கிட்ட போனால் ஃப்ரீயாக கூட ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்ட்டு வருவாங்க. சரியா? ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் வருத்தத்தோடு சொல்லி, என்ன ஆண்டவரே நியாயம் இது, நானே சும்மா உட்காந்து ஒரு 30 பேஷண்ட்ஸ் வருவாங்கன்னு பார்த்தா அதில் பாதி பேர் ஃபீஸ் கட்டாது போகிறாங்க. ஆண்டவர் சொன்னார், கவலைப்படாத, உனக்கு நான் செய்கிறேன், அந்த ஏழைகளுக்கு நீ செய், உனக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு. என் ப்ரொஃபஷன் அப்படி தான் ஆரம்பிச்சது. இதே சென்னையில் கொருக்குப்பேட்டைங்கிற ஒரு இடத்துல ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணோம். முதல்ல கொஞ்சம் பேர் வந்தாங்க, அப்புறம் பார்த்தா நம்ம கொடுக்குற 10 ரூபா ட்ரீட்மெண்ட்டுக்கு, அப்போல்லாம் வெளியே கன்சல்டேஷன் ஃபீஸ் வந்து 100 rupees. நான் எவ்வளோ வாங்குவேன் தெரியுமா? ஜஸ்ட் 10 ரூபா. ஜிஹெச்சில் வர மாதிரி கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. மேக்ஸிமம் நான் 170 180 பேஷண்ட்ஸ்லாம் பார்த்துருக்குறேன் 3 மணி நேரத்தில். போங்கன்னா போக மாட்டாங்க. நான் ஐயோ அம்மா இருந்து பார்த்துட்டு போங்கம்மா அப்படின்னு 3 மணி. அதுக்கு இங்கேருந்து நான் ஒரு 2 வீலரில் போவேன் ஆரம்ப நாட்களில். அப்போ கார் இருந்துச்சு, ஓட்ட பயம். இங்கேருந்து 2 வீலரில் எங்கே போவேன்? கொருக்குப்பேட்டைக்கு. எதுக்கு தெரியுமா? அந்த ஜனங்களுக்கு நன்மை செய்கிறதுக்காக. ஐயோ ஏழை ஜனங்கள். அங்கே அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. சாராயம் காய்ச்சிறவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, சாராயம் குடிக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அங்கே ஒரு சபை ஸ்தாபிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. உலகத்தில் கர்த்தர் நமக்கு நன்மை செஞ்சிருந்தா பிறருக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. சரி, சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். நம்ம எப்படி நன்மை செய்யணும்? ஓகே, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். எப்படியா? நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு எப்படி இருக்கும்? பாவமாய் இருக்கும். நன்மை செய்யணும்னு தெரியுமா? மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும்னு தெரியுமா? என்னென்ன நன்மை செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம்.
நமக்கு தெரிஞ்சதெல்லாம் காசு கொடுக்குற நன்மை அப்படிதான் நினைக்கிறோம். அது மட்டும் நன்மை கிடையாது. உடஞ்ச உள்ளங்களை தேற்றுகிறது கூட ஒரு நன்மை. ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறது ஒரு நன்மை. ஏதோ நம்மளால முடிஞ்சதை பிறருக்கு செய்யணும். இந்த வாரம்லாம் உட்காந்து எப்படி நன்மை செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க, எழுதுங்க, நன்மை செய்ய பழகுங்க. யாக்கோபு 2:8 படிக்கலாம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். எப்படியா நன்மை செய்யணும்னா நம்பர் 1 எல்லாரும் என்ன பாருங்க, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும். சரி கேக்குறேன், புருஷனை ஒழுங்கா நேசிக்கிறீங்களா? அதான் முதல் நன்மை. மனைவியை ஒழுங்கா நேசிக்கிறீங்களா? நீ வெளியவே விட்டுருங்க, முதல்ல வீட்டுக்குள்ள பேசலாம். உங்க பிள்ளைங்களை ஒழுங்கா நேசிக்கிறீங்களா? செல்லவங்க வான்னு கூப்பிடுறீங்களா, அல்ல வேற ஒரு பேரை சொல்லி இங்க வான்னு சொல்றீங்களா? ஒரு குடும்பத்துக்குள்ளேயே இந்த நாட்கள்ல அன்பு குறைஞ்சிட்டு இருக்குது. தூரத்தில் இருக்கிற பெற்றோருக்கு ஃபோன் பண்ணி பேசுறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மணிக்கணக்கா பேசுறீங்களே, அப்பா எப்படி இருக்கிறீங்க, அம்மா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? உடனே அவங்களுக்கு என் பிள்ளை எனக்கு ஃபோன் பண்ணுச்சு, அவங்களுக்கு என்னவோ ₹1,00,000 கொடுத்த மாதிரி பிள்ளை ஃபோன் பண்ணிட்டா. அன்பு கூறுகிறது தான் முதல் நன்மை. நம்ம வாழ்க்கையில் பல விதத்தில் கசப்புகள், வெறுப்புகள் இதெல்லாம் வெளிப்படுது. வேலை செய்கிற இடத்துல எல்லாத்துட்டையும் அன்பாக நடக்கிறீங்களா, இல்லை கோபதாபங்களை வெளிப்படுத்துறீங்களா? யூ ஆர் அ கிறிஸ்டியன், நீ ஒரு தேவனுடைய பிள்ளை. நீ வேலை செய்கிற இடத்துல உன் மூர்க்க குணத்தை நீ வெளிப்படுத்தக்கூடாது, கசப்பின் வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடாது. இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது இந்த ஸ்டாஃப் நர்ஸ் இல்லை, அவங்க லைஃப் சேவிங் ப்ரொஃபஷனை பண்ணுறாங்களா? ஒரு ஸ்டாஃப் கேட்கும், அந்த இன்ஜெக்ஷன் எங்கே வச்ச, எனக்கு என்ன தெரியும், தேடு, அங்கே பேஷண்ட்டை மூஞ்சி வாங்கிட்டு இருக்கோம். சண்டை போடுறாங்க. எதுக்கு சண்டை போடுறாங்க? இன்ஜெக்ஷனே எங்கே வச்சேன்னு நீ சொன்னால் தானே அவங்களுக்கு தெரியும். பேஷண்ட்டுக்கு அங்கே கஷ்டம், அதை நீ அவங்கள்ட்ட கேளு, இவங்கள்ட்ட கேளு. அப்புறம் கடைசி அந்த கபோர்டில் கீழே இருக்கு பார். இதெல்லாம் என்ன? நீங்க ஒரு கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவளாய் இருந்தா கசப்பு வெறுப்புகளை நீங்க காட்டவே கூடாது. எல்லாரும் பலவீனர்கள் தான். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ அன்பு கூர்ந்தால் நன்மை செய்கிறாய். ஹல்லேலூயா. இது ரொம்ப கஷ்டம், பிரசங்கிக்கிற எனக்கும் கஷ்டம். ஆனா நானும் ஆண்டவற்ற கிருபை கேட்டுதான் நிற்கிறேன், நீங்களும் கிருபை கிடந்த வாரெல்லாம் சொல்லுங்க, காட் நான் அன்பு கூறுகிற நன்மையை எல்லாருக்கும் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. ஓகே, எபிரேயர் 13 வசனம் சொல்லுது, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் என்ன செய்யாதிருங்கள், மறவாதிருங்கள். ஹெல்ப் அதர்ஸ். நீங்க பிறருக்கு உதவி செய்யணும். எனக்கே இல்லை, நான் எங்க போய் உதவி இல்லைன்னு சொன்னீங்கன்னா இல்லைன்னு தான் இருக்கும். ஆண்டவரே என்கிட்ட எவ்வளோ இருக்குதுப்பா, இருக்கிறதுல நான் எடுத்து என்ன செய்கிறேன், நான் அன்பு கூறணும், தான தர்மம் செய்யணுமா? சரி, எபிரேயர் 12:24 வாசிங்க. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்துக்கும் வந்து சேர்ந்து. நன்மையானவைகளை பேசுகிற இரத்தத்தினிடத்திற்கு. நல்ல கவனிங்க, பேச்சுல கூட நீங்க நன்மை செய்யலாம். யாரோ ஒருத்தருக்காக இன்னொருத்தட்ட பரிந்து பேசலாம். பவுல் அந்த ஒனேசிமு அவரிடத்தில் போய், ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டு போயிட்டான்ப்பா, ஆனா நீ தயவுசெய்து அவனுக்கு என்ன செஞ்சிரு, இறக்கம் பாராட்டிரு, நன்மை செய், என் உள்ளம் போல இருக்கிற அவனை நீ ஏற்றுக்கோ, அப்படிலாம் பரிந்து பேசுகிறார். வாழ்க்கையில சிலர் பிரிஞ்சிருப்பாங்க. நீங்க அவங்கள்ட்ட போய் பரிந்து பேசி பேசி இணைச்சு வைக்கலாம். உறவுகள் உடஞ்சு போயிருக்கும், நீங்க போய் செய்யலாம். யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கு சொல்றேன், நீங்க உங்களை மாதிரி ஸ்கூலுக்கு வர பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் புவர் பீப்புளாக இருப்பாங்க. நம்ம யூத்துக்கு போன வாரம் சொல்லி கொடுத்தேன். நீங்கள் எவ்வளவோ நல்ல வாழ்க்கையை அனுபவிக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல ட்ரெஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் எவ்வளோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜில் படிக்கிறவங்களுக்கு காலையில் ஸ்கூலுக்கு வரும்போதே பட்டினியாக வர்ற பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. டீச்சர்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த பிள்ளை கிளாஸை கவனிக்காது. அதை கவனிக்கலன்னு கூப்பிட்டு திட்டுறீங்க எல்லாருக்கும் முன்னாடி. ஆனால் அது மைண்டில் என்ன தெரியுமா இருக்கும், அன்னைக்கு ராத்திரி அவங்க அப்பா அவங்க அம்மாவை போட்டு அடின்னு அடித்து தலையில் ரத்தம் வழிஞ்ச காட்சி ஓடிக்கிட்டே இருக்கும். அதால் அதை மறக்க முடியாது. நீங்கள் சொன்ன கிளாஸே அது கவனிச்சிருக்காது. என்ன யோசிச்சுட்டு இருந்த, என்ன டே ட்ரீம் பண்ணுறியா, அப்படிலாம் பேசாதீங்க. கோ அண்ட் டாக் டு தட் ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட் உட்காந்து பேச, என்ன பிரச்சனை, நீங்கள் கேட்டால் பொல 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 பொலன்னு கண்ணீர் வழியும் அதுக்கு. ஏன்னா இந்த பிள்ளை வீட்டில் அவ்வளோ பிரச்சனை. ஆசிரியராக இருக்கிற நீங்கள், மருத்துவத்துறையில் இருக்கிற நீங்கள், அரசாங்க அலுவலகத்தில் இருக்கிற நீங்கள், உங்கள் தயவை நாடி வர்றவங்ககிட்ட நல்வார்த்தை பேசுங்க. லாயர்ஸாக இருக்கிறீங்கன்னா உங்களை நம்பி வரவங்களுக்கு
நல்வார்த்தைகளை பேசுங்க. அவங்கள்ட்ட இருந்து எவ்வளோ காசு கறக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. எத்தனையோ ஏழைகள் உங்களை நம்பி வராங்க. நல்வார்த்தைகளை அவர்களுக்காய் பேசி நன்மை செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நன்மையைத்தான் எல்லாருக்கும் பேசினாரு, நன்மையை செய்தார். சி மேஜர். நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா, உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா, உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல் காத்தீரே, கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல் காத்தீரே. புதிய நாட்கள் தந்து புதியன செய்பவரே, புதிய நாட்கள் தந்து புதியன செய்பவரே. நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா, உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. எனக்கு எதிரானோர் என் சார்பில் வர வைத்தீர், எனக்கு எதிரானோர் என் சார்பில் வர வைத்தீர். சமாதானம் செய்ய வைத்தீர் சர்வ வல்லவரே, சமாதானம் செய்ய வைத்தீர் சர்வ வல்லவரே. நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா, உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. எப்சிபா என்றழைத்து என் மேலே பிரியமானீர், எப்சிபா என்றழைத்து என் மேலே பிரியமானீர். பியூலா என்றழைத்து மணமகளாக்கி விட்டீர், பியூலா என்றழைத்து மணமகளாக்கி விட்டீர். நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா, உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. ஹல்லேலூயா. இவ்வளோ நன்மைகளை தேவன் நமக்கு செய்திருக்கிறார். நீங்கள் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். உங்களை சுத்தி எவ்வளோ விசுவாச குடும்பங்கள் இருக்குது. அந்த குடும்பத்துக்கு நீங்க நன்மை செய்ய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு மனிதன் அமர்ந்திருந்தார். அவர் பார்த்தா ரொம்ப பாவமா இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், உன் பேக்ல இது வச்சிருக்கிறலாம் எடுத்து கொடு அப்படின்னார். அது எனக்குன்னு வாங்கி வச்சிருக்கிறேன். ஆண்டவரே, இது என்ன இப்படியெல்லாம் சோதிக்கிறீங்க? அப்போ ஆண்டவர் சொல்றார், கொடு அப்படிங்கிறாரு. சில சமயம் நம்மெல்லாம் மனுஷங்க தான்ல. சரி, அவர் 2 நிமிஷம் யோசிச்சுட்டு ஓகே லார்ட் ஐ வில் கிவ் அப்படின்னு எடுத்து அந்த மனுஷனுக்கு கொடுத்த உடனே லிட்ரலாக சொல்கிறேன், இந்த கண்ணில் அப்படி பூவாய் மலருது, அந்த முகம் மலருது. இப்போ யோசித்தேன், எனக்கு அது ஒரு சின்ன பொருள், ஆனால் அவங்க எதிர்பார்த்திராத ஒரு நன்மை. இந்த உலகத்தில் நன்மையை பார்த்திராத எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு கிடைக்கிற சமயத்துக்கு தக்கதாக விசுவாச குடும்பத்தாருக்கு தேடி 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 கொஞ்சம் நன்மைகளை செய்யுங்க. தேடி தேடி நன்மைகளை செய்யுங்க. கர்த்தர் நீங்கள் நன்மை செய்யணும்னு தான் உங்களுக்கு நன்மை செய்கிறார். உங்களை ஆசீர்வதிச்சு உயர்த்துறாருன்னா அந்த உயர்வு வர 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 நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். மறந்துட. இன்னைக்கு ஒரு டீச்சிங் மாதிரி தான் இருக்குது, கவலைப்படாதீங்க. 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். எப்படியா வசனம் என்ன சொல்லுது? உபதேசிக்கப்படுகிறவன். எனக்காக பேசுறேன்னு நினைக்காதீங்க, வசனம் சொல்லுது. நான் உங்களுக்கு உபதேசிக்கிறேன்ல, அப்போ நீங்க நன்மையை பெறுறீங்களா? உதாரணத்துக்கு சொல்றேன். ஸோ உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு என்ன செய்யணுமா? நன்மையை கொடுக்கணும். இது ஊழியர்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பழைய ஏற்பாட்டு காலத்துல நெகேமியாவின் நாட்கள்ல ஆசாரியர்களுக்கு சரியா படி கொடுக்காததுனால அவங்கெல்லாம் ஓடிட்டாங்களாம்.
அப்புறம் கூப்பிட்டு வச்சு நீங்கள் வந்து ஆசாரிய ஊழியம் செய்யுங்கன்னு அவங்க தேவைகளெல்லாம் சந்தித்த போது மறுபடி வந்து ஊழியம் செய்கிறாங்க. ஆண்டவர் நேரலையில் கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், யாரால் போஷிக்கப்படுகிறீர்களோ, யாரால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்களோ அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யணுங்கிறது தேவனுடைய சட்டம், பிரமாணம். போன வாரம் ஒரு பார்சல் வந்துச்சு. எனக்கு உண்மையாக ஐ டோன்ட் நோ ஹவு டு தேங்க் காட். இந்த பார்சலுக்குள்ளே என்ன இருக்குன்னு நினச்சிருக்கிறீங்க? அணுகுண்டு இல்லை. ரொம்ப நாள் அந்த சம்மர் பிறந்த பிறகு ஒரு சின்ன காரியத்துக்கு ஆசைப்பட்டேன். ஐ வாண்டட் டு ஈட் ஜாக் ஃப்ரூட். வாங்கவே இல்லை, யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை. அந்த பார்சலில் 2 ரொம்ப அழகான 2 பலாப்பழத்தை ஒருத்தர் ஊர்லேருந்து அனுப்பிச்சி வச்சிருக்கிறாரு. முதல்ல சொல்கிறேன், அது யார்கிட்ட வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு தான் கேட்டேன் ஜான்சன் பதட்ட, யார் அனுப்புனது அப்படின்னு. ஸோ அனுப்புனாங்க. யோசித்தேன், காட் நீங்கள் எவ்வளோ நல்லவர் இல்லை, இங்கே எவ்வளோ நல்லவர். நான் எங்கேயோ சென்னையிலேருந்து பலாப்பழம் சாப்பிட ஆசைப்படுறேன், ஒருத்தர் ஊர்லேருந்து பலாப்பழத்தை அனுப்பிச்சி வைக்கிறார். சில மாதங்களுக்கு முன்னாடி இன்னொரு அம்மா அப்படியே 2 பண்டிலாக பனங்கிழங்கு அனுப்பி வைக்கிறாங்க. எப்படிப்பா, ஏன்பா இவங்களாம் என்னை இவ்வளோ நேசிக்கிறாங்க? ஏன் நேசிக்கிறாங்க? இங்கே இந்த ஊழிய எல்லைகள் இருக்கிற பிள்ளைங்க இல்லை, எல்லாரும் நேசிக்கிறாங்க. இதை நான் ரொம்ப வெளியே சொல்கிறது இல்லை, இன்னைக்கு சாட்சியாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் ஏன் நேசிக்கிறாங்க தெரியுமா? தே நோ தே ரிசீவ் பிளஸ்ஸிங்ஸ். அவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுறதுனால நேசிக்கிறாங்க. நீங்கள் நல்லா சாப்பிடணும். நேற்று சாரா எனக்கு ஒரு பெரிய லெக்சரே எடுத்தாங்க. அக்கா நீங்கள் நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், ஜூஸ் குடிக்கணும், ஏபிசி ஜூஸ் குடிக்கணும், அப்படி வரிசையாக ஒரு லிஸ்ட்டே போட்டு கொடுத்தா சாரா ஜான். ஓகே சாரா, நீ என்னை எவ்வளோ நேசிக்கிறதுனால நான் ஒபே பண்ணுறேன் சாரா அப்படின்னு சொன்னேன். பாருங்க, ஊழியம் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் அன்பு காட்டுங்க, கொஞ்சம் நேசத்தை காட்டுங்க, கொஞ்சம் பட்சமாக பேசுங்க. அவங்க இன்னும் நிறைய வருஷம் ஊழியம் செய்வாங்க. வசனம் சொல்லுது, ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றவர்கள். 1 கொரிந்தியர் 9:11 கூட அற்புதமா ஒரு வசனத்தை சொல்லுது. 1 கொரிந்தியர் 9:11, நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? சரி, ஞான நன்மையை விதைத்தா என்ன நன்மை அறுக்கிறோம்? ஞான நன்மை விதைக்கிறவர்களுக்கு நீங்கள் சரீர நன்மைகளை கொடுக்கணும். சரி, 3 காரியம் தான் இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்தேன். கர்த்தர் மிகவும் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர். நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம் பிறருக்கும் நன்மை செய்யணும். எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும். சரி, நாம் வாசித்த இந்த எரேமியா 31ல் 31 நன்மை இருக்குது. கொஞ்சம் பெண் எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் நான் சொல்லலை, ஒரு சில நன்மைகளை மட்டும் சொல்கிறேன். 2வது வசனம் வாசிங்க. பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் இரக்கம் பெற்றது. அப்படியே அண்டர்லைன் பண்ணுங்க, இரக்கம். அதுக்கு அடுத்து இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதல். நம்பர் 3 அநாதி சிநேகம். 3வது வசனத்துல அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக்கொள்ள. அநாதி சிநேகம், காருண்யம். 4வது வசனம் மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். உங்க வாழ்க்கையில இந்த மாசம் ஆண்டவர் சில காரியத்தை ரீபில்ட் பண்ண போறார், சில உறவுகளை கட்ட போகிறார், உங்க வாழ்க்கையை கட்ட போறார். சில குடும்பங்களில பிள்ளைகளின் திருமண காரியங்களை கர்த்தர் கட்ட போகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதை அடுத்து 6வது வசனத்துல ஜாமக்காரர் நற்செய்தியை கூறும் காலம் வரும் அப்படின்னு 6வது வசனத்துக்கிட்ட நற்செய்தி வரும் அப்படின்னு சொல்லி எழுதிருக்குது. 9வது வசனம் வாசிங்க. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். சரி, அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடத்துவேன். 12வது வசனத்தின் பின்பகுதி, இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள், அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. எக்ஸாஸ்டட் ஆனவங்க எல்லாம் நீங்க தொய்ந்து போக மாட்டீங்க. 13வது வசனம், கன்னிகைகளும் வாலிபர்களும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள், அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். 14வது வசனம், என் ஜனங்கள் நான் அருளும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். 19 பின்பகுதி, என் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்பிராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதே நிச்சயம் கேட்டேன். உங்க ஜெபத்தெல்லாம் கேட்கிறார். இந்த அதிகாரம் ஃபுல்லா 31 நன்மைகள் இருக்குது. எத்தனை நன்மை இருக்குது? 31. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இதை வாங்கிறதுக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். நீங்க ஜெபித்து இந்த வசனங்களை சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நன்மைகளை தர. ஒரு நல்ல வசனம் இருக்குது, 34வது வசனம்,
இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள். முழு குடும்பமும் ரட்சிக்கப்படணுங்கிறது ஆண்டுடைய சித்தம். எல்லா நன்மைகளையும் கர்த்தர் இந்த அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழும்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, எவ்வளோ நன்மைகள் எங்களுக்கு வச்சிருக்கிறீங்க. கிருபை உள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், அரணும் கோட்டையுமாயிருக்கிற தேவன், வழி நடத்துகிற தேவன், பாதுகாக்கிற தேவன், நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன். ஆண்டவரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்னீரே. தேங்க்யூ ஃபாதர். எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிற ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி சொல்ற ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறப்பா. யாக்கோபு உம்மை பார்த்து சொன்னாரே, உம்முடைய அடியேனுக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, நன்மை செய்வேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. நன்றி ஆண்டவரே. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இந்த மாதம் எனக்கு நன்மை செய்யுங்கப்பா. வருகிற நாட்களில் எனக்கு நன்மை செய்யுங்க. என் சரீரத்தில் நன்மை செய்கிறவரே ஸ்தோத்திரம். என் குடும்பத்தில் நன்மை செய்கிறவரே ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறவரே ஸ்தோத்திரம். என் வேலையில் எனக்கு நன்மை செய்கிறவரே ஸ்தோத்திரம். எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவுகளை எனக்கு தருகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு அருளுகிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம்பா. நன்றி ஆண்டவரே. என்னாலுமே துதிப்பா என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். நான் சொல்ற வார்த்தைகளுக்கு ஆமேன் என்று நீங்க சொல்ல போறீங்க. கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார், நான் அவரது ஜனமாயிருப்பேன். நான் இரக்கம் பெற்றேன், தேவன் எனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறார். அநாதி சிநேகத்தால் தேவன் என்னை சிநேகித்தார், ஆதலால் காருண்யத்தால் என்னை இழுத்துக் கொள்வார். தேவன் மறுபடியும் என்னை கட்டுவிப்பார், நான் கட்டப்படுவேன். மறுபடியும் நான் என் கைகளின் பலனை அனுபவிப்பேன். கர்த்தர் என் குடும்பத்தையும் ஜனத்தையும் ரட்சிப்பார். தேவன் என் குடும்பத்தை அவரிடத்தில் திரும்பிடச் செய்வார். தேவன் என்னை வழி நடத்துவார். இடராத செம்மையான வழியிலே என்னை நடக்க பண்ணுவார். தேவன் என்னில் பிரியமாய் இருக்கிறார். நான் அவருக்கேற்ற புத்திரனாய் புத்திரியாய் இருக்கிறேன். ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாய் தேவன் என் குடும்பத்தை காப்பார். கர்த்தர் என்னை மீட்டு என்னிலும் பலத்தவனுடைய கைக்கு என்னை நீங்களாக்கி விடுவிப்பார். தேவன் எனக்கு நன்மைகளை அருளுவார். என் ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், நான் இது தொய்ந்து போவது இல்லை. தேவன் என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி என்னை தேற்றி என் சஞ்சலம் நீங்க என்னை சந்தோஷப்படுத்துவார். என் ஆத்துமா கொழுமையானவைகளால் பூரிப்பாக்குவார். நான் அவர் அருளும் நன்மையால் திருப்தியாவேன். என் கிரியைக்கு பலன் உண்டு. என் குடும்பம் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வரும். என் முடிவை பற்றி எனக்கு நம்பிக்கை உண்டு. என் பிள்ளைகளும் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள். தேவன் என்னை திருப்புவார், அப்பொழுது நான் திருப்பப்படுவேன். என் இளவயது நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று நான் துக்கித்து புலம்பிக் கொண்டிருப்பதை என் தேவன் நிச்சயமாய் கேட்பார். நான் தேவனுக்கு அருமையான குமாரன் குமாரத்தி, நான் தேவனுக்கு பிரியமான பிள்ளை. தேவன் எனக்கு உருக்கமாய் இறங்குவார். விடாய்த்த என் ஆத்துமாவை தேவன் சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த என் ஆத்துமாவை நிரப்புவார். என் நித்திரை எனக்கு இன்பமாயிருக்கும். என் குடும்பத்தில் சந்ததியில் ஆசியும் சந்தானத்தின் ஆசீர்வாதமும் உண்டு. தேவன் என் வாழ்வை கட்டவும் நாட்டவும் என் மேல் ஜாக்கிரதையாயிருப்பார். தேவன் என் குடும்பத்தோடு புது உடன்படிக்கை பண்ணுவார். தேவன் தனது பிரமாணத்தை என் உள்ளத்தில் வைத்து அதை எங்கள் இருதயத்தில் எழுதுவார். என் குடும்பத்தில் சிறியவன் முதல் பெரியவன் வரை எல்லாரும் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். தேவன் என் குடும்பத்தின் அக்கிரமத்தை மன்னித்து எங்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பார். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது என் குடும்பம் கட்டப்படும்,
என் குடும்பம் முழுவதும் கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கும். கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. எரேமியா 31 நீர் எழுதி வைத்த 31 நன்மைகளை சுதந்தரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். உங்க ஜனங்கள் வாழ்க்கையில வறட்சிகள் மாறட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும், நன்மைகள் வரட்டும், நன்மைகளை நெடுநாளாய் அனுபவிக்க போகிறதற்காய் உமக்கு நன்றி. நேரலையில் பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் கர்த்தருடைய நன்மைகள் இறங்குவதாக. ஆசீர்வதிங்கப்பா, இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.